நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, விஜயின் பதவியேற்பு விழாவில் தமிழகம் இழந்த உரிமைகள் என்ன? தமிழ்தாய் வாழ்த்தை விஜய் பதவியேற்பு விழாவில் பாட மறுத்ததின் நோக்கம் என்ன? ஆர்எஸ்எஸ்காரர்கள் நேசிக்கும், தமிழர்கள் வெறுக்கும் வந்தே மாதரம் பாடலை விஜயின் பதவியேற்பு விழாவில் பாடியதின் உள்நோக்கம் என்ன? தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு தமிழகம் பட்ட கஷ்டங்களையும் நடத்திய போராட்டங்களையும் விஜய் அறிவாரா? விஜய் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிறாரா? விஜய் மதவெறி ஆட்சிக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு துணை போவாரா? அல்லது சமூக நீதியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வாரா? விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் தமிழகத்தினுடைய பல உரிமைகள் பறிபோய் இருக்குது. என்னன்னு சொன்னால், தமிழ்தாய் வாழ்த்து பாடி அரசு விழாவை துவங்கிறதுங்கிறது நடைமுறையாக இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த நடைமுறை தான் பின்பற்றிருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்து முதல்ல பாடாமல் இருந்திருக்கிறார். ஏன்னா இது தமிழகத்தில் நடந்ததே கிடையாது. இப்படி நடந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் இன்னொரு வேலையும் சேர்த்து செஞ்சுருக்கிறார். தமிழர்கள் வெறுக்கக்கூடிய, அதே சமயம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிஜேபிக்காரர்கள் நேசிக்கக்கூடிய வந்தே மாதரம் பாடலை அதே பதவியேற்பு விழாவில் பாட வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இது தமிழகத்தில் இல்லாத ஒரு நடைமுறை. அதோடு மட்டும் இல்லை, இன்னொரு கூடுதல் செய்தி, வந்தே மாதரம் பாடலில் அனைத்து மதத்தினரும் அனைத்து சாதியினரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்திய தேசத்தில் அந்த வரிகள் இந்திய தேசத்துக்கு எதிராக இருக்குது, என்ன ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்ட வரிகள் இருக்கு இல்லையா, வந்தே மாதரம் பாடலில் அந்த வரிகளையும் சேர்த்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, பதவியேற்பு விழாவில் பாட வச்சுருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதோடு மட்டுமல்ல, விஜய் மேலே ஆரம்பத்திலேருந்தே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இவர் விஜயை இயக்கிறது பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இவர் மேலே ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ நம்மெல்லாம் கூட இவர் தொங்கு சட்டமன்றம் அமையும் போது மெஜாரிட்டி இவருக்கு கிடைக்காமல் இருக்கும் பொழுது மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொன்னோம். காரணம் என்ன அப்படின்னா, இவர் மேலே இருக்கிற இந்த குற்றச்சாட்டு உண்மையாகிடக்கூடாது, இவர் மதவெறியின் பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸின் பக்கம் போகக்கூடாது, சமூக நீதியின் பக்கம் நின்று மனித நேயத்தோட தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் என்ன ஆதரவு கொடுங்க அப்படின்னு நம்ம வீடியோவில் கூட பேசியிருக்கோம். இது என்ன பிரச்சனைனா, இவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குல்ல, இன்றைக்கி அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிச்சது தப்பு. அது இல்லாமல் என்ன இந்திய அளவில் சர்ச்சையாக இருக்கிற வந்தே மாதரம் பாட்டை இவருடைய பதவியேற்பு விழாவில் போட்டது தப்பு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது, இந்திய சட்டத்துக்கு எதிராக இருக்குது, இந்திய மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு நீக்கப்பட்ட வரிகளை சேர்த்து பாட வச்சது அதை விட பெரிய தப்பு. அதோடு மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் ஆர்எஸ்எஸில் பயிற்சி அடைஞ்ச 2 பேரை விஜய் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துருக்கிறார். குறிப்பாக பள்ளி கல்வித்துறையை ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர்கள்ட்ட கொடுத்துருக்கிறாரு. என்ன, ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கல்வி கற்கக்கூடாது, எல்லாரும் படிக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் உள்ள ஒரு இயக்கம். என்ன, அதனால தான் சமீபத்தில் கூட மோடிட்ட இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார், வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லலை. ஏன்னா இளைஞர்கள் படிச்சுட்டு சும்மா இருக்க வேணாம், அவங்கள எப்படி பக்கடா வைக்க சொல்லுங்கன்னாரு. இது சாதாரணமாக நமக்கு ஜோக்காக தெரியலாம், இது ஜோக்கு இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. ஏன்னா எல்லாரும் படிக்கக்கூடாது, பிராமணர்கள் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற கொள்கையில் இருக்கிறது ஆர்எஸ்எஸ். அந்த கொள்கையில் இருக்கிற ஒரு நபரை இவர் அமைச்சராக்கியிருக்கிறாரு. இது திருடங்கையிலேயே சாவி கொடுத்த கதை இல்லையா? ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. என்ன அறிக்கை அப்படின்னா, நாங்கள் இனிமேல் தமிழ்தாய் வாழ்த்தை
எல்லா நிகழ்ச்சிகளிலும் முதல்ல பாடுறோம் அப்படின்னாங்க. ரொம்ப ஈஸாக ஆதவ அர்ஜுனா அந்த அறிக்கையை கொடுத்தாரு. ஆனால் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவதற்கான உரிமையை தமிழகம் எப்படி அடைஞ்சிச்சு, அதுக்காக எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு, அதற்காக எவ்வளவு தியாகங்களை தமிழக மக்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு விஜய் அவர்களும் அந்த கட்சியில் உள்ள அன்பு சகோதரர்களும் புரிஞ்சுக்கணும், அதனுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசிய கீதம் ஒன்றை பாடணும் அப்படின்னு இந்தியா முழுவதும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் தமிழகத்தினுடைய தலைவர்கள் அப்படி இல்லை, தமிழுக்குன்னு எங்களுக்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு போராடி தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு வந்தாங்க. அது எவ்வளோ பெரிய வெற்றி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி நிறைய முன்மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் விஜய் போன்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த வரலாறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி மதவெறிக்கு இவர் ஆளாகக்கூடாது. சமூக நீதியோட தமிழ்நாட்டில் ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். மதவெறி முத்திரை இவர் மேலே குத்தப்படுது. இவர் அதெல்லாம் இல்லை, நான் சமூக நீதியாக தான் இந்த நாட்டை நடத்துகிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி நல்ல விதமாக இந்த தமிழ்நாட்டு ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்புக்கு 96263857